ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஹேட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம 1 இயர் பேபிக்கு ஹேட் பண்ணுறனால நான் மல்டிபிள் ஆஃப் 8 செயின்ஸ் வந்து ஒரு 14 to 15 இன்ச்சஸ்க்கு நான் போட்டு வர போகிறேன். 14லேருந்து 16 இன்ச்சுக்குள்ளே நான் மல்டிபிள் ஆஃப் 8 செயின்ஸ் போட்டு வரேன். ஸோ இப்படி நான் 14 இன்ச்சஸ்க்கு நான் செயின்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் செயின்ஸ் ட்விஸ்ட் ஆகாமல் ஃபர்ஸ்ட் செயினில் நீங்கள் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே நீங்கள் இந்த செயின்ஸ் ஃபுல்லாக பண்ணிட்டு வரணும். இது ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே இந்த ரவுண்டு ஃபுல்லாக நீங்கள் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு அகெயின் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே நீங்கள் போட்டுட்டு வந்துடணும். இப்படி செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் கலர் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணி உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துக்கணும். இழுத்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அகெயின் ஒரு 4 செயின்ஸ் போடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த யானில் ஒரு 4 செயின்ஸ் போடணும். 4 செயின் வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷேக்கு ஈக்குவல். ஸோ நான் 4 செயின் போடுறேன். 4 செயின் வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷேக்கு ஈக்குவல். அப்புறம் அதே ஸ்பேஸ்லேயே நான் 3 ட்ரிபிள் க்ரோஷே போடுறேன். அதே ஸ்பேஸ்லேயே 3 ட்ரிபிள் க்ரோஷே போடுங்க. உங்களுக்கு இதுக்கு க்ரோஷே பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ட்ரிபிள் க்ரோஷே எப்படின்னு தெரிலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது 3வது ட்ரிபிள் க்ரோஷே போடுறேன். ஸோ மொத்தமாக நமக்கு அந்த 4 செயின்ஸோடு சேர்த்து 4 ட்ரிபிள் க்ரோஷே ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 7 ஸ்டிச்சை விட்டுட்டு 8வது ஸ்டிச்சில் நீங்கள் போயிட்டு 7 ட்ரிபிள் க்ரோஷே நீங்கள் போடணும். 8th ஸ்டிச்சில் நீங்கள் 7 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். ஸ்கிப் 7 ஸ்டிச்சஸ். இப்படி 8th ஸ்டிச்சில் 7 ட்ரிபிள் க்ரோஷே போட்டுவாங்க. இப்படி 7 ட்ரிபிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் அகெயின் 7 ஸ்டிச்சை விட்டுட்டு 8வது ஸ்டிச்சில் நீங்கள் போயிட்டு 7 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். ஸோ 7 ட்ரிபிள் க்ரோஷே இன் தி 8th ஸ்டிச். ஸோ இதே பேட்டர்னையே நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வாங்க.
இப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இதுலேயும் 7 ஸ்டிச்சை விட்டுட்டு 8வது ஸ்டிச்சில் நம்ம ஒர்க் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 4 ட்ரிபிள் க்ரோஷே தானே போட்டோம். மீதி 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டு இந்த ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ கடைசியில் நீங்கள் போயிட்டு 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் 4 செயின்ஸ் போட்டோம் இல்லையா, அதோட டாப்பில் நீங்கள் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போது இந்த 3 ரோவையை தான் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வர போகிறோம். 2 ரோ சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் இந்த மல்டி கலர் யான் யூஸ் பண்ணி இந்த ட்ரிபிள் க்ரோஷே போடுறோம். ஸோ இப்போது கீழே இருக்கிற நெக்ஸ்ட் அந்த ஒயிட் கலரை எடுத்துக்கோங்க. ஒயிட் கலரை எடுத்துகிட்டு இந்த யான் வழியாக உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு வாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே நீங்கள் போட்டு வரணும். இப்போது இந்த இடம் வந்ததுக்கப்புறம் கீழே இந்த செகண்ட் ரோ நம்ம போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் சென்டர் அதாவது 4th ஸ்டிச்சில் நீங்கள் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்படி 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே மேலே போட்டு வந்து இப்போ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் அதே போல் 1 2 3 4 இந்த 4th ஸ்டிச்சில் நீங்கள் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே போடணும். இதை நீங்கள் கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக ஹூக்கை நீங்கள் அந்த இடத்துல வச்சிங்கனாலே அந்த இடத்துல தான் போய் நிற்கும். நான் ஒரு கவுண்டிங்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ 4th ஸ்டிச்சில் தான் நீங்கள் போயிட்டு அந்த சிங்கிள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான் போட்டுட்டு வரணும். ஸோ இதே போலே இந்த ரோவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு நாம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ இதே போல் இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இப்போது நீங்கள் ரோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு 5 ஸ்டிச்சுக்கு ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் போட்டுவாங்க. 5 ஸ்டிச்சுக்கு நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுவாங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரிக் சொல்லி தர போகிறேன். நெக்ஸ்ட் ரோவில் நான் அது வந்து உங்களுக்கு அந்த ட்ரிக் தெரியும். இப்படி 5 ஸ்டிச்சுக்கு நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வந்ததுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற யானை நீங்கள் அந்த மல்டி கலர் யானை எடுத்துக்கணும். யானை எடுத்துட்டு இந்த ஒயிட் கலர் வழியாக உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 செயின்ஸ் போடுங்க. ஒரு 4 செயின்ஸ் வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷேக்கு ஈக்குவலாக நாம் 3வது ரோவில் என்ன பண்ணமோ அதே தான் இங்கே பண்ண போகிறோம். ஆனால் இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே இருக்கிற 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் தான் நாம் இந்த இடத்துல நம்ம பண்ணிகிட்ருக்கோம்.
இப்படி 4 ட்ரிபிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நம்ம ரோ 3ல என்ன பண்ணமோ அதே போல் தான். இப்போது நீங்கள் 7 ஸ்டிச்சை விட்டுட்டு 8வது ஸ்டிச்சில் நீங்கள் போயிட்டு பண்ணுங்கள். யூஸ்வலாக இந்த ஸ்டிச் இந்த 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் தான் வந்து நிற்கும். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு 7 ட்ரிபிள் க்ரோஷேவே ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வேணும்னா கவுண்ட் கூட பண்ணிக்கோங்க. இப்படி 7 ட்ரிபிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 7 ஸ்டிச்சு விட்டுட்டு 8வது ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணணும். நான் வேணால் கவுண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ 7 ஸ்டிச்சை விட்டுட்டு 8வது ஸ்டிச் இந்த இடம் தான் வரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஆஸ் யூஷுவலாக 7 ட்ரிபிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். இப்போது கடைசியில் ஆஸ் யூஷுவலாக மீதி 3 ஸ்டிச்சை போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணணும். நாம் இதே தாங்க ரிப்பீட் பண்ணிட்டு வர போகிறோம். கீழே என்ன பண்ணுமோ அதே போல் தான். நான் இந்த இடத்துல ஒரு ட்ரிக் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? இப்போது நல்லா கவனித்து பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட்டு ஒயிட் கலரை உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு டைட் பண்ணிக்கிறேன். டைட் நான் பின்னாடி திருப்பி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த மல்டி கலர் யான் தெரியுதா? அது தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக என்ன ட்ரிக்னா, ஒரு 4 ஸ்டிச்சுக்கு மட்டும் அந்த பின்னாடி வச்சு நீங்கள் தைச்சிட்டு வரணும். ஸோ ஒரு 4 ஸ்டிச்சுக்கு மட்டும் நான் அந்த மல்டி கலர் யானை பின்னாடி கூடவே இந்த ஒயிட் கூடவே வச்சு தைச்சிட்டு வர போகிறேன். ஸோ 4 சிங்கிள் க்ரோஷே நீங்கள் போட்டு வாங்க. இப்போது இதுக்கு மேலே அந்த மல்டி கலர் யானை கீழே விட்டுருங்க. இப்போ எதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணுறேன்னா, நாம் நெக்ஸ்ட்டு மல்டி கலர் யான் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு 2 இதுக்கு நடுவில் தான் நம்ம போட போகிறோம். அதனால் நான் இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னா பின்னாடி அந்த ஸ்டிச் வந்து தெரியாது. அதுக்காக தான். ஸோ அந்த யான் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி 4 ஸ்டிச் வரைக்கும் கூட வச்சுட்டு மீதியை கீழே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக நம்ம ரோஸை ரிப்பீட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதே போல் தான் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ஹேட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதே போலயே நீங்கள் எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஸோ ரோஸையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ நான் 2 ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 ஸ்டிச்சுக்கு நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த 2த்துக்கு நடுவில் தானே ஸ்டிச் ஆரம்பிப்போம். ஸோ இப்போ ஒயிட்டை கீழே விட்டுட்டு மல்டி கலர் யான் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நீங்கள் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த யான் வந்து தெரியாது. ஸோ முன்ன நம்ம போட்ட இடத்துல தெரியும், இந்த இடத்துல தெரியாது. நீங்கள் வேணும்னா டிஃப்ரென்ஸை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக நம்ம ஃபர்ஸ்ட் இதில் 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நம்ம 7 ட்ரிபிள் க்ரோஷே போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். ஸோ எனக்கு தேவையான ஹைட் நான் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே நான் போட்டு வந்திருக்கேன். நான் ஏற்கனவே ஹேட் மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்க்குங்க. அது எல்லா சைஸ்லேயும் இருக்கும் அந்த மெஷர்மெண்ட். இப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த 3 செயினோட டாப்பில் நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்காக நீங்கள் உள்ளார திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு நீங்கள் மேலே சுருக்குங்க. இப்போ நீங்கள் நூலை எடுத்துகிட்டு இந்த இடத்துல இருந்து சுருக்க ஆரம்பிங்க. ஒரு ரேண்டமாக நீங்கள் இப்படி ஊசியில் உள்ளார விட்டு உள்ளார அதுக்கப்புறம் நல்லா அதெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒரு தையல் போட்டுருங்க அது மேலே. இப்போ நம்மளோட ஹேட் டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம க்ரோஷெட் தமிழ் எஃபி பேஜில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம க்ரோஷெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேவ் நேச்சர்.